ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் ஜீவா அவர்கள் நண்பன் படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு ரீசெண்ட் இன்டர்வியூவில். அதாவது நண்பன் படத்தை ஃபஸ்ட்டு இயக்க இருந்த டைரக்டர் மோகன்ராஜா அவர்கள் ஃபஸ்ட்டு எனக்கு அவர்கிட்ட இருந்து தான் கால் வந்துச்சு. இந்த மாதிரி 3 இடியட்ஸ் படத்தை ரீமேக் பண்ண போகிறோம், தளபதி தான் அதில் லீட் ரோல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எந்த ஒரு டாக்ஸும் கொஞ்ச நாளைக்கு இல்லை. அண்ட் அந்த விஷயத்த கொஞ்ச நாளைக்கு மறந்தே போயிட்டேன். திடீர்னு ஒரு நாளைக்கு கால் வந்துச்சு சங்கர் சார் ஆஃபீஸில் இருந்து. இந்த மாதிரி 3 இடியட்ஸ் படத்தை ரீமேக் பண்ணுறோம், தளபதி அதில் லீட் ரோல் பண்ணுறாரு, மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸு ரோலில் நீங்கள் ஒரு ரோல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் உடனே ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவரை போயிட்டு மீட் பண்ணும்போது ஸ்ரீகாந்த் அவர்கள் பண்ண ரோலை தான் என்னை பண்ண சொன்னாங்க. பட் நான் தான் அந்த ரோல் வேணாம், இன்னொரு ரோல் பண்ணுறேன், இதுதான் எனக்கு பிடிச்ச ரோல் அண்ட் அதுதான் எனக்கு பயங்கரமாக சூட் ஆகிற ரோலும் அதுதான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அதுக்கு வேறு ஆர்டிஸ்ட்கிட்ட பேசிட்டோமே அப்படின்ற மாதிரி சங்கர் சார் சொன்னார். சார் நான் வேணா ஆர்யாவை கூட அந்த ரோல் பண்ண சொல்கிறேன், நான் இந்த ரோலை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆர்யா அவர்களுக்கே ஃபோன் பண்ணிவிட்டு சங்கர் சார் அவர்கள்கிட்ட கொடுத்தேன். அப்போது அவன் இவன் படத்தோட ஷூட்டிங்கில் இருந்தால் ஆர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வேட்டை படத்துக்கு டேட் கொடுத்துட்டேன், ஸோ லிங்குசாமி மாதவன் எல்லாமே வெயிட் பண்ணுறாங்க, அதனால இதில் நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆர்யாவும் கவுத்துட்டான். அதுக்கப்புறம் சங்கர் சாரியை ரிஜெக்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை நான் செம்ம ஜாலியாக திட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் அந்த ரோலை ஸ்ரீகாந்த் அவர்கள் பண்ணார். ஆக்சுவலாக நாங்கள் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணப்போ தளபதியாக அதில் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு வேலை ஷெட்யூல் இதோட கிராஸ் ஓவர் ஆச்சு, ஸோ லுக்கும் சேஞ்ச் பண்ண முடியாமல் இதில் அவர் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தென் அப்போது மகேஷ் பாபு அவர்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அடுத்து சூர்யா சார் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. யாரு கன்ஃபார்ம்னு தெரியாமலேயே ஃப்ரெண்டை போல் யார் மச்சான் சாங்கெல்லாம் ஷூட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் திரும்பவும் தளபதி தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி நண்பன் படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஜீவா அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக சூர்யா அவர்கள் நண்பன் படத்தில் நடிக்க இருந்த நியூஸும் உண்மை தான். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் தான் இந்த ஒரு நியூஸ்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக 3 இடியட்ஸ் படம் அப்போவே பயங்கர பாப்புலர். அப்போ நான்லாம் அந்த ஒரிஜினல் வெர்ஷனே பார்த்துட்டேன். அதுவும் அந்த ஒரிஜினல் வெர்ஷனில் பார்த்தாச்சு, இதுலேயும் தளபதி திரும்பவும் நடிக்கிறாரு அப்படின்ற வருத்தம் ஃபர்ஸ்ட் இருந்தாலும் தளபதி நடிக்கல சூர்யா நடிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே செம்ம காண்டாயிடுச்சு. அந்த டைம்ல சூர்யா அவர்களுக்கு வர்ணம் 1000 ஐயன்னு சொல்லிட்டு படங்கள்லாம் ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு. தளபதிக்கு தொடர் தோல்விக்கு அப்புறம் காவலன் மட்டும்தான் வந்திருக்கு. இந்த படம் அப்ப ரிலீஸ் ஆகல. அண்ட் சங்கர் அவர்கள் வேற இந்த நண்பன் படத்தை இயக்கிறதால இப்படியாவது தளபதி இதுல நடிக்கணும்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு இருந்தா அந்த டைம்லனா தளபதியும் திரும்ப கன்ஃபார்ம் ஆனாரு. அப்போ நான் வேண்டுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிட்டு இருந்தேன். நண்பன் படம் தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. அதான் தளபதி அண்ட் சங்கர் அவர்களோட காம்போல ஒரு மாசான ஃபயரான படமாக இல்லைனாலும் தளபதியை திட்டிட்டு இருந்த சில ஹேட்டர்ஸ் எல்லாம் தளபதிக்கு ஃபேன் ஆனதெல்லாம் நான் இந்த டைமில் பார்த்தேன். ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படத்தை ரீமேக் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் சொதப்பும். தளபதி பண்ண கில்லி போக்கிரிலாம் ஒரிஜினல் படத்தை தாண்டி இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் தளபதி அந்த ஹீரோவை இமிட்டேட் பண்ணாமல் கேரக்டரை மட்டும் எடுத்துக்கிட்டு இவரோட ஸ்டைலில் பண்ணியிருப்பாரு. ஸோ நண்பன் படத்துலையுமே அது சூப்பராக ஒர்க் ஆகிருக்கும். இந்த தளபதி ஃபைட்டே இல்லாமல் பண்ண லாஸ்ட் படம் அதுதான்னு நினைக்கிறேன். வேலாயுதம், நண்பன், துப்பாக்கின்னு சொல்லிட்டு தளபதி இப்போ நம்பர் 1 இருக்கிறதுக்கு அதுதான் அப்போ ஆரம்ப புள்ளியாக இருந்துச்சு. விஜய் டிவி அடிக்கடி போட்டு படத்தோட ரீவாட்ச் வேல்யூவே கெடுத்துட்டாங்க. சன் டிவி கிட்ட கொடுத்துருந்தா இப்போவும் அதோட டிஆர்பிலாம் ஃபெஸ்டிவல் டைமில் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.